எடப்பாடி பழனிசாமி இப்போ இது எல்லாத்தையுமே சரி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். கட்சியும் காப்பாற்றணும், ஆட்சிக்கான சண்டையும் ஒரு சைடு வந்திருக்கு, ஒரு சைடு பிஜேபி கூடவே இருந்து சமாளிக்கணும். அவர் என்ன முடிவெடுக்க பாருங்க, இபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலே அந்த ஆளுக்கு வந்துட்டு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டெஃபினட்டாக இல்லை. தட் இஸ் ஒரு லீடருக்கு அனுசரிச்சுக்கிறதும் இருக்கணும், தெனாவட்டும் இருக்கணும், அனுசரிப்பும் இருக்கணும். இந்த ஆளுக்கு தெனாவட்டு மட்டும் தான் இருக்க, அனுசரிப்பு இல்லை. நான் தான் நல்லா, இது எனக்கு இவங்க ஓட்டு வேணாம், அவங்க ஓட்டு வேணாம்னு சொல்லி திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. டெஃபினட்டாக அவங்க ஒரு அடி வாங்குவாங்க, டெஃபினட்டாக அடி வாங்க தான் போகிறாங்க. அது அந்த ஆளுக்கு அந்த ஆளை பொறுத்த வரையும் ஜெயிச்சு வந்தாலும் உட்காந்து எதிர்கட்சி தலைவர்னு உட்கார்ந்து அந்த தெனாவட்டில் உட்காந்துச்சுக்குது. அப்போது அந்த இது சலுகை கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் பங்களா கிடைக்கும், போலீஸ்காரன் கிடைப்பான், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் போலீஸ்காரன் கிடைப்பான். தன்னோட பணம், திருடின பணத்தை தான் எப்படி காப்பாற்றிக்குது. அந்த ஆளுக்கு கட்சியோ தொண்டர்ப்பா இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த கட்சிக்காக எவ்வளோ வருஷம் உயிர் கொடுத்து உழைச்சிருப்பாங்க பாருங்க. தட் இஸ் எம்ஜிஆர் தொண்டன், ஜெயலலிதா தொண்டன் ப்ளஸ் மற்றவங்களும், அவங்க தான் இதில் பாவம் அவங்களோட வாழ்க்கையே ஒரு சூன்யமாக்கப்படுது. இந்த திமிர் நல்லதுக்கு இல்லை. இது யாருமே இபிஎஸோட பேசுறதுக்கு இல்லை. நானுமே பார்த்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி அந்த நீங்களே பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அன்றைக்கி ஆக்சுவலி பேசலை. பட் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, போய் இவங்களெல்லாம் போய் சந்திக்கலாம். நான் சொன்னேன், நான் வரவே மாட்டேன். என்னென்னா எனக்கு இவங்களெல்லாம் போய் சந்திக்கணும்னு தேவையில்லை.